தமிழகத்தில் இன்று தஞ்சை, திருவாரூர், புதுக்கோட்டை, நீலகிரி ஆகிய 4 மாவட்டங்களில் மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட். ஈரோடு, சேலம் உள்ளிட்ட 14 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என வானிலை மையம் கணிப்பு. பணத்தை தண்ணீராக செலவழிப்பதாக சொல்வார்கள். ஆனால் தண்ணீராகுவதால் பணம் போல் செலவழிக்க வேண்டும். கிராம சபை கூட்டத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவுறுத்தல். பணத்தை தண்ணியா செலவழிக்கிறாங்கன்னு சில பேர் சொல்லுவாங்க. உண்மையிலே தண்ணியை தான் பணம் மாதிரி பார்த்து பார்த்து செலவழிக்கணும். தண்ணீர் பற்றாக்குறை வராமல் இருக்க மழைநீர் சேகரிப்பு ரொம்ப அவசியமானது. கிராம சபை கூட்ட நிகழ்ச்சியில் பல்வேறு கிராம மக்களுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கலந்துரை. கிராம மக்கள் விவசாயிகளின் குறைகளை கேட்டறிந்தார். விஜயை முதலமைச்சர் வேட்பாளராக எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்கொள்வாரா? தவேக வந்தால் இபிஎஸ் பாஜகவை கலற்றி விட்டு விடுவார் என டிடிவி தினகரன் விமர்சனம். இப்பயும் அவருக்கு விஜய் அவர்கள் கூட்டணிக்கு வந்தா பாஜக கூட கழட்டி விட தயாராக இருப்பார் என்பது. ஆனா விஜய் வருவாரா என்பது தெரியவில்லை. டிடிவி தினகரன் ஒரு செல்லா காசு என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு விமர்சனம். நாங்கள் அடுத்த கட்சியை மதிப்போம், ஆனால் அடுத்த கட்சியின் கொடியை பிடிக்க மாட்டோம் எனவும் விளக்கம். அடுத்த கட்சி கொடி அதுக்காக அடுத்த கட்சி நாங்க அடுத்த கட்சியை மதிக்கலன்னு இல்ல, எந்த கட்சி மதிக்கலன்னு இல்ல, அது மாதிரி ஒரு ஈனப்பிறவி நாங்க இல்ல. ஏங்க அவரவே போய் பேசுங்க, அந்த செல்லா காசை நீங்க விடுங்க. ஒவ்வொருவரின் சொந்த கருத்திற்கு பதில் கூற முடியாது. தவேக அதிமுக கூட்டணி அமைந்தால் பாஜக நிலை குறித்த தினகரனின் பேட்டிக்கு பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் பதில். ஒவ்வொருவருடைய சொந்த கருத்துக்கெல்லாம் நம்ம பதில் சொல்ல முடியாது. அவர்களுக்கு மேலே என்ன வெறுப்போ என்கிறது தெரியாது. என் மேலேயும் கொஞ்சம் வெறுப்பாக தான் பேசினாங்க, இப்போ ஒன்றுமே பேசலை. அவருடைய சொந்த பிரச்சனைகளுக்காக கட்சிகளை பற்றி பேசுவது என்பது அது சரியான கருத்தாக இருக்காது என்பது என்னுடைய கருத்து. விஜயின் தமிழக வெற்றி கழகத்துடன் விசிக கூட்டணி என்பது அதிமுகவினர் பரப்பும் வதந்தி. தொல் திருமாவளவன் குற்றச்சாட்டு. அதிமுக தரப்பிலே பரப்புகிற ஒரு வதந்தி. அவர்கள் ஏற்கனவே பாஜகவோடு கூட்டணியில் இருக்கிற போது தமிழக வெற்றி கழகம் அந்த அணிக்கு எப்படி வரும் என்ற கேள்வி எழுகிறது. குஜராத்தில் அடிக்கடி ரிப்பேர் ஆன ஓலா ஸ்கூட்டரை ஷோரூம் வாசலிலேயே தீ வைத்து கொளுத்திய வாடிக்கையாளர். பலமுறை புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்காத விரக்தியில் விபரீத செயல். பெங்களூருவில் ஊபர் ஆட்டோ டாக்ஸியில் பயணித்த இளம்பெண்ணிடம் ஓட்டுநர் ரகளை கன்னடத்தில் பேசுமாறு வலியுறுத்தி தாக்க முயன்றதால் பரபரப்பு. ஆப்கானிஸ்தான் வெளியுறவுத்துறை அமைச்சர் கலந்து கொண்ட பத்திரிகையாளர் சந்திப்பில் பெண் நிருபர்களுக்கு அனுமதி மறுப்பு. இந்தியாவில் தாலிபான் விதிமுறைகள் கடைபிடிக்கப்படுகிறதா என குவியும் கண்டனம். நெல்லை மாவட்டம் சேரன் மகாதேவியில் உள்ள தனியார் பொறியியல் கல்லூரி பேராசிரியர் மீது மாணவர்கள் தாக்குதல். மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக கூறப்படும் பேராசிரியரை தாக்கும் வீடியோ வெளியானது. கிருஷ்ணகிரி மாவட்டம் கேஆர்பி அணையிலிருந்து சுமார் 4000 கனஅடி உபரிநீர் திறப்பு. தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. வேலூர் மாவட்டம் மோர்தானா அணையிலிருந்து 3450 கனஅடி உபரிநீர் திறப்பு.
கவுண்டர் ஆற்றில் குளிக்கவோ கால்நடைகளை இறக்கவோ வேண்டாம் என மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தல். குற்றால அருவிகளில் படிப்படியாக குறைய தொடங்கிய நீர்வரத்து. வார இறுதி நாட்களை முன்னிட்டு சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரிப்பு. கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே சாலையில் நடந்து சென்ற பெண்ணிடம் செயின் பறிப்பு. தங்கம் என நினைத்து கவரிங் செயினை பறித்து ஏமாந்து போன வழிபறி கொள்ளையர்கள். மெக்சிகோவின் பல்வேறு நகரங்களில் கொட்டி தீர்த்த கனமழையால் சாலைகளில் கரை புரண்ட வெள்ளம். வெள்ள நீரில் வாகனங்கள் அழித்து செல்லப்பட்ட நிலையில் இதுவரை 28 பேர் பலி. வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் இந்திய அணி 518 ரன்களுக்கு டிக்ளேர். ஜெய்ஷ்வால் 175 ரன்கள், சுப்மன் கில் 129 ரன்கள், சாய் சுதர்ஷன் 87 ரன்கள் குவித்து அபாரம்.